ஹே கைஸ், கமெண்ட்டில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. நீங்கள் என்ன மேஜர், நீங்கள் எந்த அகாடமியில் படிச்சீங்க, உங்களுடைய பேர் என்ன, இது எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய நேம் வந்து சிந்து. என்னோடய மேஜர் வந்து ஃபிசிக்ஸ். நான் வந்து 2 அகாடமியில் சேர்ந்து படித்தேன். ஒன்று வந்து பெய்டு கோச்சிங் சென்டர், இன்னொன்று வந்து ஃப்ரீ கோச்சிங் சென்டர். என்னோடய மார்க் பார்த்திங்க அப்படின்னா 97. நான் 97 எடுத்துகிட்டு பிஜிடிஆர்பி 2025 நான் வந்து செலக்ட் ஆகிருக்கேன். நான் போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த அகாடமியில் படித்தேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருப்பேன், பார்ட் 1 வீடியோ. ஸோ அதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெய்டு கோச்சிங் சென்டரை பற்றி கொடுத்துருப்பேன். ஸோ நான் எந்த அகாடமியில் சேர்ந்து படித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் வந்து நான் அகாடமி பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். இப்போது நான் எந்த அகாடமியில் சேர்ந்து படித்தேன்னு நீங்கள் கேட்டிங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், நான் என்ன அகாடமியில் சேர்ந்து படித்தனோ அதை தான் சொல்ல முடியும். ஸோ அதை சொன்னால் வந்துட்டு உடனே வந்து கமெண்ட்டில் வந்து அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நமக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது. நம்ம உடனே ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாம் வந்து கேட்க போகிறது கிடையாது. நாம் விசாரிப்போம். நமக்குன்ட்டு ஒரு நமக்கு பிடிச்சா மட்டும்தான் அதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். நான் எந்த கம்பலும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் அங்கே படித்து முடித்தாச்சு. நான் ஒரு தேங்க்ஃபுல்லான ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு தான் போட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அல்லது நெகட்டிவாக வந்து ஒரு போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு அகாடமியில் வந்து ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் படித்தேன், நான் செலக்ட் ஆகிட்டேன், அதனால் வந்துட்டு நான் வந்து எனக்கு அந்த அகாடமி செட் ஆச்சு, அதனால் நான் வந்து பெருமையாக சொல்லுவேன். இதுவே அவங்க செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க, அவங்க பாதியிலேயே ட்ராப் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம், அல்லது வந்து அவங்க செலக்ட் ஆகலை, படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அகாடமி பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் விசாரித்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சேர்ந்து படிங்க. எந்த கோச்சிங் சென்டராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நாம் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் சென்டரை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு 2024 ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரு அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்குது, நீ வந்து சேர்ந்து படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆட் பண்ணி விட்டாங்க. பட் நான் அப்போ வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் சரி சாம்பிளுக்கு அட்டன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாம் வந்து அந்த ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் வந்து சேர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அந்த அகாடமி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும் செம்மொழி ஐஏஎஸ் அகாடமி. இந்த அகாடமியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி, பாலி டிஆர்பி, காலேஜ் டிஆர்பிக்கு இருக்குது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி யூஜிடிஆர்பி இருக்குது, டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி ஆல் இன் ஆல் எக்ஸாம்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக தான் கோச்சிங்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அங்கே வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே நிறைய செலெக்ஷன் ஆகிட்டு உள்ளே போகிறாங்க. அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி கிளாஸஸ் யார் எடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு குரூப்பில் வந்து 100 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்த 100 மெம்பர்ஸ்குள்ளேயே தான் வந்து கிளாஸஸும் நடக்கும். அதில் யாராவது வில்லிங்காக இருப்பாங்க இல்லையா, சரி நான் எடுக்கிறேன் இன்னைக்கு கிளாஸு அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் அது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ நான் ஒரு யூனிட் எடுக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க வில்லிங்காக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு யூனிட், அந்த மாதிரி நமக்குள்ளேயே நாம் வந்து டிஸ்கஷன் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட வந்து 1 இயர்லேயே வந்து எல்லா சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேட்ச் வந்து இருந்தாங்க. ஃபைனலாக அதை ரீசெட் பண்ணிவிட்டு ஒரு 2 குரூப் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த 2 குரூப்லேயுமே தனித்தனியாக கிளாஸஸ் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்துட்டு ஃபுல்லாக சிலபஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதுவே வந்து செகண்ட் குரூப் அப்படின்னா வந்துட்டு அவங்க
சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதை முடிக்கிறதுக்கு என்னென்ன யார் யார் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி கொண்டு போவாங்க. கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 5 to 6 அந்த மாதிரி போடுவாங்க. அல்லது எக்ஸாம் நெருங்க 4:30 போட்டாங்க, 4 o'clock கூட போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 8 to 9 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா 8 to 10 வரைக்கும் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். கொஸ்டின் டீம்னே தனியாக வந்து இருக்கும். அந்த கொஸ்டின் டீம்லேயும் அதே மாதிரி தான். வில்லிங் யார் யார் இருக்காங்களோ, கொஸ்டின் எடுத்து தரவங்க யார் யார் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து ஒரு குரூப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்னென்னா கொஸ்டின் மேக் பண்ணுற டீமு. ஸோ கொஸ்டின் அவங்க மேக் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து டெஸ்ட் வைஸ் எப்படி ஒரு பெய்டு கோச்சிங் சென்டரில் எந்த அளவுக்கு வந்து ஒரு கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் இருந்து கொஸ்டின் வந்து மேக் பண்ணி கொடுப்பாங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒர்த்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் நான் என்னை சேர்த்து விட்ட அக்காவே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு கிளாஸ் எடுத்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதிலிருந்து நானுமே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். சரி ஓகே, எனக்கு ஒரு யூனிட் கொடுங்க, நானே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து கிளாஸஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கும்போது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா நிறையவே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எக்ஸாம் நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கொஸ்டின் டீம் வந்து தனியாக கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க இல்லையா, இதில் வந்து எப்படின்னா டிஸ்கஷன் போகணும்னா ஒன்லி கொஸ்டின்ஸ் தான். இப்போ வந்து 1 month இருக்கிறதுக்கு 1 monthக்கு முன்னாடி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா குரூப்பில் எந்த கிளாஸஸும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ எடுக்காதனால என்ன டிஸ்கஷன் ஆஸ் யூஸ்வல் கிளாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லைனர் மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு டீமும் இப்போ வந்து ஒரு குரூப்லேயே இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது 10 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க, 10 பேர். ஸோ ஒரு நாளைக்கு 10 மெம்பர்ஸு. ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு வந்து 10 மெம்பர்ஸ்ன்னு பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 10 யூனிட்டுக்கு 10 டீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 டீமும் வந்துட்டு அப்படியே லைனாக வந்து கொஸ்டின் சொல்லிகிட்டே வருவாங்க. கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஸ்டின் கேட்டுட்டு ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. ஆன்சர்னால் வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இல்லாமல் அவங்க வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற சார் பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன் சார் அவர் பேர். ஸோ அவர் நிஜமாலுமே ரொம்பவுமே ஒரு சோசியல் ஒர்க்காக இதை வந்து பண்ணிட்டு வராரு. எல்லா குரூப்புமே மெயின்டைன் பண்ணணும். ஸோ எல்லா குரூப்புக்குமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது டைம் ஒதுக்கி இப்போ ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு விடாமல் கண்டிப்பாக ஒரு எல்லா குரூப்லேயுமே அவர் வந்து ஒரு 5 நிமிஷமாவது பேசிட்டு போவார். 5 to 10 minutes வந்து கண்டிப்பாக ஒரு பேசிட்டு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்துட்டு போவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிளாஸஸ்ஸு அந்த மாதிரி போடுவாங்க. முன்னாடி யார் வந்து செலக்ட் ஆகிட்டு போனாங்களோ அவங்கள வச்சு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நிறைய கிளாஸஸ் போட்டிருந்தார். ஸோ அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன நம்ம ஒன்லி மேஜர் பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா தமிழ் கிளாஸஸும் எடுப்பாங்க, சைக்காலஜி கிளாஸஸும் எடுப்பாங்க. சைக்காலஜி கிளாஸஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே இருக்கிற சாருங்களை வச்சு தான் எடுத்திருந்தாங்க ஜென்ரல் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி உள்ளே இருக்கிறவங்களும் எடுத்தாங்க. தமிழெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக கொண்டு போனாங்க. தமிழெல்லாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இப்போ நமக்கெல்லாம் வந்து 10th வரைக்கும் படித்தா போதும். ஆனால் 6th 10th வரைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தாங்க. அது டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சைக்காலஜி ரொம்பவுமே சூப்பராக போகும். அது வந்து என்னென்னா இப்போது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுத்தாங்க. எக்ஸாம் டைமில் வந்து அதிகமாக எடுத்து சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் டிஸ்கஷன் அதிகமாகவே இருக்கும். இதில் வந்து ஒன்லி ஃபிசிக்ஸ் மட்டும்தானா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா மேஜருக்காகவுமே இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சென்டர் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேஜருக்காகவுமே ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் கிளாஸஸுமே இருக்குது. அது எங்கே லொக்கேட்டாக இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெகுலர் கிளாஸஸுமே வந்து வச்சுருக்காங்க. நம்ம பெய்டு கோச்சிங் சென்டரில் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய
இப்போது நமக்கும் அந்த அகாடமிக்கும் இருக்கிற கான்டாக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எப்போ வரைக்கும் இருக்கும், ஒரு எக்ஸாமில் வந்து நம்ம பாஸ் ஆகிற வரைக்கும் இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாதுங்க. எல்லாமே வந்து செம்மொழி குடும்பம்னு தான் சார் சொல்லுவார். ஸோ யாரையுமே பிரித்து பார்க்க மாட்டாங்க. பிரதர், சிஸ்டர் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலியாக இருக்கிற ஃபீலிங் தான் இருக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ கேரிங்காக பேசுவாங்க. மேமு, சாரு எல்லாருமே எத்தனை டைம் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்பவுமே ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம் முடிஞ்சதுமே நான் உங்களை வந்து கண்டிப்பாக நம்ம ஒன் டே நம்ம மீட் பண்ணுவோம். இது வந்து இப்போ முடியறது கிடையாது. நம்ம எப்போவுமே வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து பாஸ் ஆகிட்டு போனால் கூட எப்போவுமே உங்களுக்கு வந்து செம்மொழி வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், பிஜிடிஆர்பி எக்ஸாமில் செலக்ட் ஆன பீப்புள்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபங்க்ஷனுமே அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து அந்த அன்னைக்கு மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாரு சார். அதுக்கு ரொம்பவுமே தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து சரி நம்ம வந்து என்ன கிளாஸ் போடுறாங்க, ஃப்ரீயாக கிளாஸ் கொடுக்குறாங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரொம்பவுமே வந்து குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் பார்க்குற அந்த மொபைல் ரீசார்ஜ் கூட பண்ண முடியாத பீப்புள்ஸும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கூட சார் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். ஸோ 3 months ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்காரு. அதே மாதிரி ஏதாவது புக் வாங்கணுன்னா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ ஒருத்தவங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு சார் வந்து உதவி பண்ணியிருக்காரு. ஸோ நிஜமாலுமே வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணேன். பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு செம்மொழி குடும்பத்தில் நானும் இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி டெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸுக்கு மேலே வந்து குவாலிஃபைட் ஆகிருக்காங்க. ஸோ நான் அதை எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். சார் வந்து அனுப்பிச்சி விட்டது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஒன்லி வந்துட்டு இது அவங்கவுங்க சப்ஜெக்ட்டு பிஜிடிஆர்பி இந்த மாதிரி காம்படிஷன் எக்ஸாமுக்கு மட்டுமே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இந்த மாதிரி போட்டிகள் கூட வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு, அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பிஜிடிஆர்பி அதாவது செம்மொழி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படி போட்டிகள் மாதிரி வச்சுருக்காரு. காம்படிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்டர் மேக் பண்ணுற மாதிரி குவிஸ்ஸு இது எல்லாமே வந்துட்டு நடத்த போகிறாங்க. ரொம்பவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிஜமாலுமே ஒரு பெய்டு கோச்சிங் சென்டரில் இந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. நான் கண்டிப்பாக அஷ்யூரிட்டி கொடுப்பேன். ஸோ ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் வந்து செஞ்சுட்டு வராங்க. இப்போ பிஜிடிஆர்பி நடந்து முடிஞ்சது இல்லையா, அதில் வந்து 54 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி டெட்டில் பார்த்தீங்கன்னா 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே தான் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் கொடுக்க முடியுமா, இது சாத்தியமா அப்படின்னா வந்துட்டு அது வந்து செம்மொழி தான் வந்து நம்ம கை காமிக்க முடியும். ஏன்னா அதை வந்து சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஒரு எஜுகேஷனை வந்து பிஸ்னஸாக கொண்டு போகிற இந்த காலத்தில் வந்துட்டு ஒரு கல்வியை இந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக நம்மளால் எந்த அளவுக்கு பகிர முடியுமோ அந்தளவுக்கு பகிர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மொழி ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 100% அஷ்யூரிட்டி கொடுப்பேன். செம்மொழி கோச்சிங் சென்டரில் யாராவது படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். இது அத்தனை பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ நானே வந்து கம்பேர் பண்ணுவேன். எனக்கு பெய்டு கோச்சிங் சென்டருக்கு ஈக்குவலாக கொடுக்குற ஒரே ஒரு சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கோச்சிங் சென்டர் அப்படின்னா வந்துட்டு செம்மொழி கோச்சிங் சென்டர் தான் நான் சொல்லுவேன். அதுவும் முழுக்க ஒரு சோசியல் சர்வீஸோட இந்த அளவுக்கு வந்து ஒரு மனமார்ந்த செயலை வந்துட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்ஸ் மேஜருக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து மற்ற மேஜரில் கூட கேட்டிருந்தீங்க. தமிழுக்கு ஏதாவது நல்ல கோச்சிங் சென்டர் இருந்தால் சொல்லுங்கள், அதே மாதிரி எக்கனாமிக்ஸுக்கு சொல்லுங்கள், மேக்ஸுக்கு சொல்லுங்கள், நிறைய கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் நீங்கள் சேர்ந்து படிங்க, செலக்ட் ஆகுங்க.
எல்லாருமே வந்து செம்மொழி குடும்பத்தில் இணையுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து செம்மொழியில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கல்விக்கு வந்து இந்த நாள் தான் ஜாயின் பண்ணணும், இந்த நேரத்தில் தான் ஜாயின் பண்ணணுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ அடி எடுத்து வைக்கிறீங்களோ அதுவே நல்ல நேரம், அதுவே நல்ல நாள் தான். ஸோ உடனுக்குடன் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். நான் வந்து செம்மொழி அகாடமியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் செம்மொழியில் படித்ததுனால மட்டும்தான் நான் வந்து என்னோடய பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நான் உங்களுக்கு போன வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன், நான் ஜஸ்ட்டு 2 months தான் வந்து பெய்டு கோச்சிங் சென்டரில், அதுவும் நியூ டாபிக்ஸ்க்காக தான் சேர்ந்தேன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ நியூ டாபிக்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியல. அப்போ மற்ற டாபிக்ஸ் எல்லாம் எங்கே படித்தேன்னா கண்டிப்பாக செம்மொழி ஒரு காரணம். அதில் செம்மொழியில் எனக்கு சொல்லி தந்த ஆர்பிஸ்க்கு நிஜமாலுமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். நான் பரமேஸ்வரன் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலயமா நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். எங்களுக்கு ஆர்பியாக இருந்தார். ஸோ அவர் எடுத்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால தாங்க, நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் அதுவும் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கிறதுக்கான காரணம் அவர் தாங்க. பட் அவர் வந்து எக்ஸாம் எழுத முடியல. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து எக்ஸாம் டைமில் வந்து இறந்துட்டாருங்க. ஸோ அவர் மட்டும் இந்த எக்ஸாமை எழுதியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிருப்பாருங்க. ஸோ அவர் இப்போ எங்கள் குரூப்பில் படித்த யாருமே ஒவ்வொரு மெம்பர்ஸுமே வந்துட்டு அவரை கண்டிப்பாக நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் படித்தாங்க, அதுவும் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ் படித்தாங்கன்னாவே அல்லது பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ஏதாவது ஒரு டாபிக் பார்த்தாங்கன்னா கூட அவங்கள நினைக்காம இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஆணித்தரமான அப்படி ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவருக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய ஆழ்ந்த இரங்கலையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். வி மிஸ் யூ சார். கண்டிப்பாக செம்மொழி குடும்பமும் உங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணோம். ஏன்னா ஃப்ரீ கோச்சிங் சென்டரை வந்து விளம்பரப்படுத்தணும்னு எந்த அவசியமே கிடையாது. பட் எல்லாருமே பயனடையணும், அதுதான் வந்து செம்மொழியும் ஆசைப்படுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000க்கு மேலே தான் இருப்பாங்க. நான் கவுண்டிங்கே கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 3000 மெம்பர்ஸுக்கு மேலே தான் வந்து படிச்சுட்ருப்பாங்க. ஸோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தெரியாத மெம்பர்ஸுக்கு கூட நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து படிங்க. முகம் தெரியாத நண்பர்கள் வந்து இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ அந்தளவுக்கு வந்து உதவி வந்து செம்மொழியில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. நிஜமாலுமே வந்துட்டு நான் செம்மொழி குடும்பத்துக்கு மிகவுமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். அரசு வேலையில் நீங்கள் அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனமாற வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற பீப்புள் வந்து கோச்சிங் சென்டர் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே செம்மொழி பற்றின அத்தனை டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னுமே ஏதாவது விட்டு போயிருந்தாவோ, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாவோ, செம்மொழி பற்றின டவுட்ஸ் இருந்தாவோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.